நான் உங்க புனிதா. நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். நீங்க பயத்துக்கு அடிமையா இருக்கீங்களா? ஒரு உண்மைய சொல்லட்டுமா? நீங்க ஒரு சூழ்நிலைக்குள்ளவே சிக்கிக்கிட்டு, அந்த சூழ்நிலைய தாண்டி வெளிய வர முடியாம தவிக்கிறீங்க அப்படின்னா, நீங்க பயத்துக்கு அடிமையா இருக்கீங்க. இப்ப சொல்லுங்க, நீங்க பயத்துக்கு அடிமையா இருக்கீங்களா? இல்லையா? உங்களால ஏன் தெரியுமா அந்த சூழ்நிலைய தாண்டி வெளிய வர முடியல? அந்த சூழ்நிலையில என்னலாம் நடந்துச்சு? அதுக்கப்புறம் அந்த சூழ்நிலையில யாரெல்லாம் இருக்காங்க? இது எல்லாத்தையும் பார்த்து நீங்க பயப்படுறீங்க. அதனால தான் அந்த சூழ்நிலைய விட்டு வெளிய வர முடியல. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? அந்த சூழ்நிலைய தாண்டி நமக்கு வாழ்க்கை எவ்வளவோ இருக்கு. அதெல்லாம் நம்ம பார்க்க மாட்டோம். ஆனா, இந்த குறிப்பிட்ட சூழ்நிலைய மட்டும் நெனச்சு பயப்படுவோம். இது அப்படியே கன்டின்யூ ஆகிடும் அப்படின்னு நமக்குள்ளவே ஒரு மனக்கணக்கு போட்டுக்கிறோம். ஆனா, அப்படி கிடையாது. எத்தன காலத்துக்கு தான் ஒரு சூழ்நிலைக்கோ, நபர்களுக்கோ நம்ம அடிமையா இருக்க முடியும்? முடியவே முடியாது. இது மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு அடிமையா இருக்கும் பொழுது, அது அப்படியே கன்டின்யூ ஆச்சு. நம்ம அத பார்த்து பயந்துகிட்டே இருக்கோம் அப்படின்னா, எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போயிட்டு சில பேருக்கு சூசைட் தாட் கூட வரும். இதனால தான் சூசைட் பண்ணிக்கிறாங்க. அவங்க அந்த சூழ்நிலைய தாண்டி வேற யோசிக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்குள்ளவே புதைஞ்சுக்கிறாங்க. ஒரு இடத்துல நம்ம வேலை செய்யணும்னு வச்சுக்கோங்களேன், அங்க நமக்கு ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆகுது அப்படின்னா, அந்த ஸ்ட்ரெஸ்ஸ குறைக்கிறதுக்கு வழிகளையோ, இல்ல கொஞ்ச நேரத்துக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸ மறந்துட்டு வேற வேலைகளையோ நம்ம செய்யணும். ஆனா, அந்த ஸ்ட்ரெஸ்ஸ சமாளிக்கிறதுக்காக மது அருந்துறது, இல்ல மத்தவங்க மேல கோவப்படுறது, சிகரெட் பிடிக்கிறது, இது எதுவுமே நிரந்தரமான ஒரு தீர்வு குடுக்காது. நீங்க கொஞ்ச நேரம் அந்த ஸ்ட்ரெஸ்ஸ ஒதுக்கி வச்சுட்டு வேற எதுலயாச்சும் கான்சன்ட்ரேட் பண்ணும் பொழுது, அந்த ஸ்ட்ரெஸ் குறையறதுக்கு ஒரு ஐடியாவாச்சும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அதான் நான் சொல்றேன். சூழ்நிலைய தாண்டி வெளிய வந்து யோசிங்க. வெளி உலகம் நமக்கு நெறைய கத்து தர்றதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அத நம்ம பார்க்கணும். கரெக்ட்டுங்களா? ரொம்ப நாளைக்கு ஒரு விஷயத்துக்குலாம் நம்மளால அடிமையா இருக்க முடியாது. ஒண்ணு நான் சொன்ன மாரி எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போயிட்டு நமக்கு பைத்தியமும் பிடிக்கும். இல்ல தவறான எண்ணங்கள் தோன்றலாம். இல்ல இதுதான்டா வாழ்க்கைன்னு நீங்க அதிலேயே வாழ ட்ரை பண்ணுவீங்க. ஆனா முடியாது. சந்தோஷம் அப்படின்றத நம்ம பார்க்கணும்ல. சந்தோஷம் வாழ்க்கையில கிடைச்சா தான் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு திருப்தி இருக்கும். அந்த சந்தோஷத்த தேடுங்க ஃபர்ஸ்ட்டு. ஓகேங்களா? சின்ன சின்ன விஷயத்துல கூட சந்தோஷத்த தேடுங்க. எப்படியெல்லாம் உங்கள நீங்க ஆக்டிவா வச்சுக்கணும், எப்படியெல்லாம் சந்தோஷமா வச்சுக்கணும், அத பாருங்க ஃபர்ஸ்ட்டு. ரொம்ப நாளைக்குலாம் இந்த சூழ்நிலை இருக்காதுங்க. புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப நாளைக்கு இந்த சூழ்நிலை இருக்கவே இருக்காது. அதெல்லாம் மாறக்கூடிய ஒரு விஷயம் தான். அதனால உங்க வாழ்க்கையில என்னலாம் நல்லது நடக்கணுமோ, அத பத்தி யோசிங்க. சூழ்நிலைய தாண்டி வெளிய வாங்க. ஈஸியா லைஃப் மாறும். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் நம்ம வீடியோஸ் எப்படி இருக்கு கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.